ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லைஸ் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எல்லாருமே மொபைல் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க. நிறைய வெரைட்டி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம். இதில் நிறைய நேரங்களில் என்ன ஆகும்னா, நிறைய ஆப்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இல்லைனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது வந்து பயனுள்ள ஆப்பாக இருந்திருக்காது. அதை சில நேரங்களில் டெலீட் பண்ண மறந்து அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஹேங் ஆகிடும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன ஆப் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பர்பஸும் சால்வ் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய மொபைல் வந்து ஸ்பீடு குறையாமல் இருக்கும். அதே போல் அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில ஆப்ஸ்லாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுனால மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவாக இதில் வந்து ஒரு 6 அருமையான ஆப்ஸ் உங்களுக்காக, மொபைல் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ். நான் இது ஐஃபோனில் எப்படி யூஸ் ஆகும் என்னன்னு தெரியாது. நான் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறேன்றதுனால ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய 6 அருமையான யூஸ்ஃபுல் ஆப்ஸ் நான் உங்களுக்காக இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். ஒன்று பார்க்கலாம். இந்த எல்லா ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்து அதனுடைய பயன் நல்லா இருந்ததுனால தான் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன்றதுனால நீங்களும் கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. நானாக எனக்கு பிடிச்சதுனால அந்த ஆப்பெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். அவ்வளோதான். வாங்க ஒவ்வொரு ஆப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்போட பேர் வந்து ரைட். இது வந்து நிறையா ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட் எழுதுகிறவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இரண்டாவது வந்து இன்ஃபினிட் பெயிண்டர், இது ஆர்டிஸ்ட்டுகளுக்கு யூஸ் ஆகும். மூன்றாவது ஒரு கேம் ஆப் நிம்பஸ் கிளாசிக் நம்பர் அப்படிங்கிற ஒரு கேம் ஆப். நாலாவது ஸ்னாப்சீட், இது வந்து இமேஜ் எடிட்டர் ஆப்பு, டிசைனர்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். அஞ்சாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ, இது ஆடியோலேருந்து MP3 ஃபைல் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆறாவது மார்பிள் சாலிடைர் பசில் கேம், அதாவது இது ஒரு கேம். நீங்கள் இப்போது குழந்தையெல்லாம் இருக்கிறப்போ விளையாடிருப்போம் இல்லையா சின்ன வயசில், அந்த மாதிரி மார்பிள் கேம்ஸ் அதெல்லாம் தான். இப்போ ஒவ்வொரு ஆப்பாக வந்து நம்ம டீட்டெயிலாக அது என்னென்ன வேலை செய்யுது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப் ரைட். இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. இதில் வெறும் நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. இதில் ரிவ்யூலாம் எல்லாமே நல்லா இருக்குது. ரேட்டிங் எல்லோரும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆப் நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. மொபைலை விட யாராவது டேப்லெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஒரு அழகாக ஒரு ரூல்டு நோட் புக் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் யூஸ் பண்ணுற ரூல்டு நோட் புக் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதை போல் டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட்டு ஒரு பென் வச்சுருந்தீங்க, ஸ்டைலிஷ் பென் வச்சுருந்தீங்கன்னா அதால் எழுதிக்கலாம். கஸ்டமைஸ் செலக்டும் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் ட்ராயிங் வரையலாம், பெண்ணோட கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட் மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகும். இதே போல் நம்ம எழுதினதுக்கு அப்புறம் இடையில ஏதாவது ஒரு வேர்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டூலை யூஸ் பண்ணி அந்த வேர்டில் வந்து அங்கே ஒரு கேப்பை ஏற்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அண்டு வந்து ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேட் வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் இசட் சொல்லுவோம் இல்லையா, அது நீங்கள் அந்த வீலை வந்து சுத்த உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக நீங்கள் முடித்தது வரும். இல்லைனா ரீடு அண்டு மாற்றி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புல்லட் டெக்ஸ்ட்டு, அதுக்கு இடையில ஒரு புல்லட் ஆட் பண்ணணும், ஒரு லைன் ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்லா லைனையும் கீழே இறக்கிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு லைன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்லேயே. இதை போல் டெலீட் பண்ணுறதா இருக்கட்டும், லைன் பை லைனாகவும் டெலீட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக டெலீட் பண்ணோம், ஒரு பேராகிராஃப் டெலீட் பண்ணோன்னா அவுட்டர் மார்ஜினில் வச்சு அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு தேவையான லைன்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லைனை மூவ் பண்ணி மேலே கொண்டு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் என்னவோ அந்த ஹேண்ட் ரிட்டன்லேயே ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது பேஜ் பை பேஜ் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இந்த ஆப்பு. இது நிறையா நம்ம வந்து ஃபோன் பேசும்போது திடீர்னு நோட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதோடு இல்லாமல் நம்ம புக் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டைட்டில், இதை போல் ஒரு டைட்டில் டைப் பண்ணிவிட்டு இந்த டைட்டிலை புக் மார்க்காக ஆட் பண்ணலாம். அது வந்து அந்த பென் டூலில் லாஸ்ட்டில் இருக்கும். அந்த புக் மார்க் அங்கே வச்சிட்டிங்க அப்படின்னா சாம்பிளுக்கு இவங்க ஒரு 2-3 புக் மார்க் ஆட் பண்ணி காட்டுறாங்க. அங்கங்கே ரேண்டமாக புக் மார்க் இதை போல் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி ஆரம்பத்தில் அந்த சைடில் வந்துடும். நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த புக் மார்க்குக்கு போகும். அதனால் ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் லிங்க், அதாவது உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்லேயே ஒரு லிங்க்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை போல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லிங்க் இன்சர்ட் பண்ணிவிட்டு கோ டு டாப்
அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் செக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டாப்பில் போயிட்டு அது உட்காந்துக்கும். இதை போல் நம்ம லிங்க் ஏற்படுத்துறது, இன்சர்ட் ஆகட்டும், எல்லாமே எல்லா ஃபியூச்சரும் இருக்கக்கூடிய ஆப்பு தான் வந்து இந்த ரைட்டுங்கிற ஆப்பு. இது வந்து நிறையா ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த ஆப் வந்து இன்ஃபினிட் பெயிண்டர். இன்ஃபினிட் பெயிண்டர் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஆர்டிஸ்ட் டேப்லெட்டில், அதாவது டேப்லெட் இருக்கிறவங்க இது கொஞ்சம் நல்லா வரையலாம். இதுலேயும் ரிவ்யூலாம் நல்லா இருக்குது. இதில் இந்த ஆப்லேயே கொடுத்துருக்கிற வீடியோவை பாருங்கள், அதில் அவங்க நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கே புரியும். நிறைய ஸ்கெச்சஸ் எடுக்கிறது, பென் ப்ரெஷர், அதாவது பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் மாதிரி வேணுமா, வாட்டர் கலர் பெயிண்ட் மாதிரி வேணுமா, இல்லை இதை போல் நிறையா வந்து அதில் நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நீங்களே பேட்டர்ன்லாம் க்ரியேட் பண்ணலாம். பென் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அது டார்க்னஸ் லைட்னஸ் வரும். இதை போல் இன்ஜினியரிங் ட்ராயிங்லாம் வரையலாம். ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்து இன்ஜினியரிங் ட்ராயிங், அப்புறம் ஷேடோஸ் கொடுக்கறது, ரியலிஸ்டிக் பெயிண்டிங். நீங்கள் எந்த அளவுக்கு அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த டூல் உங்களுக்கு யூஸ் ஆகும். கலர் சேஞ்ச் பண்ணுறது, கலர் கரெக்ஷன், லைட்னஸ் எல்லாமே பண்ண முடியும். ஒரு ஃபோட்டோவை வந்து பெயிண்டிங்காக மாற்றலாம். இது எல்லாமே இந்த இன்ஃபினிட் பெயிண்டருங்கிற டூல் உங்களுக்கு கொடுக்கும். இதை வச்சு நான் வரைஞ்ச ஒரு ட்ராயிங்கை உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு காட்டுறேன். நான் பிகினராக ஜஸ்ட் இப்போது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் வரைஞ்சி பார்த்தது தான். இதில் வந்து கலர் வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கலர் வீலில் போய்ட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிட்டோம்னா மிடில் இருக்கிற ஸ்கொயரில் அதனுடைய டார்க் அண்ட் லைட்டர் ஷேடு வந்துடும். அது எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் ப்ரெஷ் இருக்கும், அந்த ப்ரெஷ்ஷில் ஆயில், வாட்டர் கலர் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் நான் இப்போ ஆயில் பெயிண்ட்டுங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். ரேண்டமாக இதை போல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷுக்கு பக்கத்தில் ஸ்மெட்ஜ் டூல் இருக்கும், ஒரு விரல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறது மூலமாக சைஸை பெருசாவோ சின்னதாவோ பண்ணிக்கிட்டு அதை வச்சு நம்ம வரைஞ்சதை ஸ்மூத்தன் பண்ணலாம், அதாவது அதை ஸ்மெட்ஜ் பண்ணலாம். வாஷிங் பண்ணுறோம்ல, இப்போ ஆயில் பெயிண்டிங் இல்லைனா வாட்டர் கலர் பெயிண்டிங்லலாம் வந்து வாஷிங் பண்ணி அதை அழகாக அந்த கலர் நார்மலாக கொடுத்துட்டு அதை வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுவோம், இல்லை ஒரு ஆயில் லின்சிட் ஆயில் வச்சு ஆயில் பெயிண்டிங்கில் வாஷ் பண்ணுவோம். இதே ஒர்க்கு நம்ம டிஜிட்டலாக பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டூலை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரியலிஸ்டிக் பெயிண்டிங் உங்களால் ஒரு கேன்வாஸில் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ண முடியும். இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இமேஜை இன்சர்ட் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு அவுட்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு கலரிங்லாம் இதை போல் கொடுக்கலாம். சும்மா ஒரு ஸ்கை, இப்போது ஒரு நார்மலாக ஒரு டார்க் அண்ட் லைட் ப்ளூவில் ஒரு ஸ்கை, அதுக்கப்புறம் அதில் ஒரு க்ளவுடு வேணும் அப்படின்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த க்ளவுடு சின்னதாக ஒரு க்ளவுடு மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் எது வரைஞ்சாலும் அது தனித்தனி லேயராக கூட உங்களால் வரைய முடியும். இதில் மல்டிபிள் லேயர்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும். டாப் ரைட் ஹேண்ட் சைடு அந்த 3 டாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இன்சர்ட் ஆகிற மாதிரி நிறையா லேயர்ஸ் வரும். அதில் ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வரையும் பொழுது அதை வந்து பேக்ரவுண்டில் இல்லைனா ஃபோர்க்ரவுண்டில் மூவ் பண்ணி வைக்கிறது மூலமாக நம்மளால் ஈஸியாக அந்த கேன்வாஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஃபைனலாக எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த இமேஜை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஜேபிஜே இமேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எகைன் எல்லா ஆப்லேயும் இருக்கிற ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, எல்லா ப்ரஷ்ஷும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை ஃப்ரீ வெர்ஷன் கூட, ஃப்ரீ வெர்ஷனே என்னை பொறுத்த வரைக்கும் 90% சால்வ் ஆகுது, உங்களுடைய எல்லா நீடும் சால்வ் ஆகுது. நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது நிம்பஸ் கிளாசிக் நம்பர் கேம். இது சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம், கையால் அப்படி நகர்த்தி நம்பர் சேர்ப்போம் இல்லையா, அந்த கேம் தான். இந்த கேம்லேயே கொடுத்துருக்குற இந்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ அழகாக இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இதை போல் நம்பரை வந்து அரேஞ்ச் பண்ணி அதை 1 2 3 4 5 6 வரிசையாக சேர்க்கணும். இதுதான் வந்து இந்த கேம். ஆக்சுவலாக நம்ம வந்து நிறையா இந்த ஷூட் பண்ணுறது, கன்னால் ஷூட் பண்ணுறது, இதை போல் டெரரிஸ்ட் அட்டாக்னு இதை போல் கேம்லாம் வந்து குழந்தைங்களை விளையாடுறதை என்கரேஜ் பண்ணாமல் இதை போல் நமக்கு ஒரு நம்மளோட பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி நிறையா வரும், நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் 6x6 முடிச்சிருக்கேன். அதை முடித்ததுக்கப்புறம் 7x7 அப்புறம் நிறையா இருக்குது. இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்திங்கன்னா எல்லாமே காலேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வரைய ஆரம்பிக்கணும். இது சும்மா நான் உங்களுக்காக இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இதே போல் நகர்த்து சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும். நிறையா வந்து குழந்தைங்களுக்கு தாட் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இதை போல் ஒரு கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு விளையாட கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய விஷயங்களில் இது யூஸ் ஆகும். எல்லாமே நம்ம கடையில் போய்ட்டு டாய்ஸாக வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு போல் இதை போல் நீங்கள் நெட்டில் இதை போல் நல்ல யூஸ்ஃபுல் கேமாக எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகுன்றதுனால இந்த கேம் ஆப் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்னாப்சீட். ஸ்னாப்சீட் ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனருக்கான ஆப்பு.
அண்ட் தென் ஃபோட்டோ எடிட்டிங்லாம் பண்ணி இப்போது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் வைக்கிறாங்க இல்லையா, அதை போல் நிறையா எஃபெக்ட்லாம் இதில் கொடுக்கலாம். இது வந்து கூகுள் கார்ப்பரேட்டால் இன்ட்ரோ கொடுத்துருக்கிற ஆப்புன்றதுனால நல்லா ஒர்க் ஆகுது. நல்லாவே அதனுடைய பிக்சர் குவாலிட்டி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது அதனுடைய குவாலிட்டி எல்லாமே இருக்குது. இதே போல் ப்ரீ ஸ்டைலும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாற்றி கொடுத்துரும். ஸ்கெட்ச் மாதிரி இதே போல் பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் நிறையா இருக்குது. டூல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம நிறையா அதில் சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். பிக்சர் கிராப்பிங் இதோ இப்படி மாதிரி டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இதை போல் டாப்பில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஒவ்வொரு டூலாக நீங்களே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிராப் பண்ணி காட்டுறேன். கிராப் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இல்லைனா ஒரு ஃபேஸ்புக் பேனர், இதை போல் ஏதாவது ஒன்று ப்ரீ டிட்டர்மைன்னு கொடுக்கலாம். இல்லைனா ஃப்ரீ ஸ்டைல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே கிராப் பண்ணலாம். எவ்வளோ வேணுமோ அந்த இமேஜில் ஒயிட் போர்ஷன்லாம் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான போர்ஷனை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரேம் செட் பண்ணலாம். எக்ஸ்பேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணி 3 இருக்கும். அதில் ஸ்மார்ட்டு, ஒயிட்டு, பிளாக் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளாக் சூஸ் பண்ணிக்கிட்டு 2 பக்கத்துலேயும் பிடிச்சி இழுக்கணும். டாப் அண்ட் பாட்டம் பிடிச்சி நீங்கள் வந்து விரலாக ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா இதை போல் ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் ஃப்ரேம், அதுக்கப்புறம் திருப்பி அகைன் எக்ஸ்பேண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லென்த்தியான ஒரு ஒயிட் ஃப்ரேம், அதுக்கப்புறமா அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு பிளாக் ஃப்ரேம்னு நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வால் ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை போல் நீங்கள் வரைஞ்ச ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை கலர் கரெக்ஷன், அதனுடைய வெப்பாசிட்டி, இல்லை இதை போல் உங்களுக்கு வந்து வின்டேஜ் ஸ்டைலில் வேணும், ரொம்ப பழங்காலத்தில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி வேணும்னா இதை போல் பண்ணிவிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்ங்கிறத பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வின்டேஜ் வந்து அதனுடைய வின்டேஜ்னால் 4 எண்டுலேருந்தும் டார்க் ஆகி சென்டராக வந்து பிரைட்டாக இருக்கும் இல்லையா, அதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை போல் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறது மூலமாக நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஆப் உண்மையிலேயே வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணோங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆப்பு. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் சேவ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணலாம். எதுவுமே வாட்டர் மார்க் எதுவுமே வராது. ஸ்னாப்சீட் வந்து ஒரு நல்ல ஆப். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ, இது ரொம்பவே யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு. நிறைய ஆடியோ நம்ம கேட்போம் யூடியூப்பில், அதை வந்து நம்ம ரிங்டோனாக வச்சா எப்படி இருக்கும், இந்த ஆடியோ மட்டும் நம்ம தேடி பார்ப்போம், கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து MP3 ஃபைலாக ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதோடு இல்லாமல் அதை எடிட் பண்ணுற சாஃப்ட்வேரும் அந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி அதை ரிங்டோனாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு சின்னதாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு எஃபெக்ட் தேவைப்படுது, அந்த எஃபெக்ட்டுக்கு உண்டான ஆடியோ வந்து நெட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோலேருந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மார்பிள் சாலிடைர் பசில். இது நம்ம வீட்டில் சின்ன வயசுலேயே நம்ம விளையாடி இருப்போம். இப்போவும் கூட இது மார்க்கெட்லலாம் கிடைக்குது. மார்பிள் கேம் அப்படின்னா ஒரு சர்க்கிளாக ஒரு பலகா இருக்கும், ஒரு போர்டு இருக்கும், அதில் வந்து நிறைய டாட்ஸ் இருக்கும். அந்த மார்பிளை வந்து ஒரு மார்பிள் இன்னொரு மார்பிளை ஜம்ப் பண்ணி போகும்போது அந்த மார்பிளை எடுத்து நம்ம எடுத்துருவோம். இதை போல் நம்ம கரெக்டாக திங்க் பண்ணி விளையாண்டோம் அப்படின்னா கடைசியாக ஒரே ஒரு மார்பிள் தான் வந்து மிச்சம் இருக்கணும். அது வந்து இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்கன்ட்டு இந்த வீடியோ பார்க்காம நீங்களே அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மார்பிள்ஸ் மிச்சம் இருக்கும், அப்புறம் 4 மார்பிள்ஸ் மிச்சம் இருக்கும். இதை கொஞ்சம் தாட் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணி விளையாடும்போது கரெக்டாக நம்ம அதை சால்வ் பண்ணிட முடியும். இந்த கேமில் வந்து இதே போல் ஒர்க்கிங் இன்டர்ஃபேஸ் நிறையா இருக்குது. உங்களோட அப்பீரன்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நிறையா அந்த மார்பிளோட சைஸாக இருக்கட்டும், மார்பிளோட அந்த எஃபெக்ட்டு, அதனுடைய ஷேப்பு என்னவாக இருக்கட்டும், அது எல்லாமே இதில் வந்து மாற்றிக்க முடியும். அதே மாதிரி அதனுடைய கவுண்ட்டும் ஜாஸ்திப்படுத்திக்கலாம். நீங்கள் அட்வான்ஸ் லெவல் போக போக அதனுடைய கவுண்ட்டு ஜாஸ்திப்படுத்திக்கலாம். இந்த ஆப்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் ஒரு பிரெயின் ட்விஸ்டர் கேம். நீங்கள் நல்லா குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து சால்வ் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பும் ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ஆப்பு. இதை போல் நிறைய ஆப்ஸ் வந்து நான் இனிமேல் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஸ்லைட்ஸ் ஃபேக்ட்ரிங்கிற யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ்கள், பவர் பாயிண்ட் ட்ரைனிங், குக்கரி வீடியோ, அப்புறம் வீலாக் வீடியோஸ், அப்புறம் DIY ப்ராஜெக்ட் கொஞ்சம் நம்மளே பண்ணுற மாதிரி அதை சில விஷயங்கள், அதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேட்ரி வீடியோஸ், இதை போல் நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்டேட்டாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட்.